நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. புதன் பகவான் நாளான இன்று புதன் நல்லவரா கெட்டவரா, யாருக்கு நன்மை செய்வார், யாருக்கு தீமை செய்வார்? ஜாதகத்திலே புதன் வலுவாக, அதாவது உச்சம், ஆட்சி. புதன் கன்னியிலே உச்சம், மிதுனத்தில் ஆட்சி. கன்னியில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் எல்லாம் உண்டு. புதன் தசை, புதன் புத்தி வலுவா இருந்து அது நடந்தா, ஆயிலியம் கேட்ட ரேவதி நட்சத்திரத்திலே இருப்பவர்களுக்கும் புதன் கிரகம் நன்மை செய்யும். புதன் அப்படின்னு சொல்றது பேச்சாற்றல், அறிவாற்றல், கணக்கு, எழுத்து, வணிகம், ஜோதிடம், கலைத்துறை. ஜாதக அமைப்பிலே மிதுனம் மற்றும் கன்னியில புதன் இருக்கவங்க கேந்திர கோணத்தில் இருப்பவர்கள். இவங்க அட்வொகேட், ஆசிரியர்கள். இவங்க குரு புதனுக்கு பகை. அப்போ குருவை மதிக்க மாட்டாங்க. இப்போ ஜோதிடமே புதனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்கிறோம். இப்போ ஜோதிடத்தில் ஒரு 6 மாதம் முடித்தோடனே குருவை என்னன்னு கேட்பான். வாத்தியாருக்கு என்னையா தெரிஞ்சது, நானே படித்தேன்பா. 6 மாதம் வாத்தியார் காலில் உளுந்து கிடக்கிறவனெல்லாம் 6 மாதம் படிப்பு முடிஞ்சு குருவுக்கு ஒன்றும் தெரியலைங்க, எதை எழுதுனது சொல்கிறாரு, நானாக கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. புக்கை படித்து நான் கற்றுக்கிறேன். பொதுவாக நாம யோகத்திலே பிரீதி, விருத்தி, சிவம், இந்த யோகம், பிரீதி யோகம் ஆயிலிய நட்சத்திரத்தை குறிகாட்டுகிறது. விருத்திங்கிறது கேட்டை, சிவம்ங்கிறது ரேவதி. இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசையில் சக்கப்போடு போடுவாங்க. பெரிய லெவலில் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிற அளவுக்கு யோகம் இருக்கும். புதன் புரோக்கரேஜ் கமிஷன் தான், ப்ரொடக்ஷனுக்கு அதிபதி கிடையாது. அதனால் ஏஜென்சி, கன்சல்டிங், பார்ட்னர்ஷிப் தேவைன்னா வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பிரிஞ்சிருவாங்க. யாருக்கு தீமை பண்ணும் அப்படின்னா, இந்த நாம யோகத்தில் வஜ்ரம் நாம யோகம், அதிகண்டம், சுப்பிரம். இந்த வஜ்ரம் நாம யோகத்துக்கு முதுகெலும்பு பிரச்சனையை கொடுக்கும். அதிகண்டத்துக்கு திருமணமே 2-3 திருமணம் போகிற மாதிரி ஆகி போயிடும். இந்த புதன் பலகீனமாக இருப்பதால் அது காரணம் என்னன்னா, புருஷனும் மனைவி பேசுறது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து. புதன் பேச்சுக்குரிய கிரகம் அப்படிங்கிறதுனால பேசுறது இல்லைங்கிற பிரச்சனை வரும். இதே தனித்த புதன் இருக்கிறவங்க கல்வி கம்மியா இருக்கும், ஆனா அவங்களுக்கு அறிவு அதிகமா இருக்கும். இந்த புதன், சுக்கிரன், சூரியன் இவங்க கூட சேர்க்கை பெற்றிருந்தால் மிகச் சிறப்பான இது வரும். கடகத்திலே புதன் இருக்கிறது நரம்பு கோளாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். இந்த ஜாதகத்திலே மீன ராசிக்கு புதன் கண்டிப்பாக யோகத்தை செய்யாது. மேச ராசிக்கு யோகத்தை செய்யுமானா வாய்ப்பு இல்லை. மேச ராசிக்கும் யோகத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மேசராசி மேச லக்கணத்துக்கு 3க்கும் 6க்கும் உடையவரான புதன் அதன் திசையிலே நரம்பு கோளாறு, கையெழுத்தினால் பிரச்சனை. ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டார். சில இதுல பாத்தீங்கன்னா ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டிருக்காரும்பாங்க. இதே 10ஆம் அதிபதியை புதன் பார்த்தால் அவன் கவிஞன், மக்கள் தலைவருக்கு நெருக்கம் அப்படின்னு சொல்றது, புத்திசாலி. இதுல 11ஆம் இடத்தை, 10ஆம் இடத்தை இல்ல 11ஆம் இடத்தை புதன் பார்த்தால் யூக சாஸ்திரம் தேர்ச்சி, எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி, அதிக பெண் பிள்ளைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். 2ஐ புதன் பார்த்தால் பணம், செல்வம், நல்ல செயல்கள் செய்கிறவர். 3ஐ புதன் பார்த்தால் சகோதரன் உண்டு, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர், சகோதரனோட பிஸ்னஸ் பண்ணுவாரு. அணைகள்லாம் கட்டுறது, வீடு கட்டுற அமைப்பு. 4ஐ புதன் பார்த்தால் தாய் வழி மக்கள் சுகம், பணம் இருக்கும், ரொமான்ஸ் உண்டு. ஆனால் 55 வயதிலே அவருக்கு கலகம், சொத்து பிரச்சனை, இல்லை ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு அமைப்பை சொல்லுவது.
மாந்தியுடன் புதன் இருந்தால் மாமன் வகையரா கெடுதல். இந்த மீனத்திலே புதன் நீசமாகுது, ஒரு கன்னி லக்கணமா இருக்குன்னா அவனுக்கு தாரதோஷம் கண்டிப்பாக அவருக்கு இருக்கிறது, தாரதோஷம் உண்டு. எட்டிலே புதன் இருக்கிறது நரம்பு பிரச்சனைகளை உருவாக்கும். மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவான்னு நம்ம சொல்றோம். ஆனா புதன் மறைந்திருந்தா நரம்பு கோளாறுகளும் வரும். இந்த புதன் 10ஆம் அதிபதியோட இணைந்திருந்தால் கணிதம், பெண்களை வைத்து வேலை செய்து பிழைக்கிறது, பெண்களை வைத்து தொழில் பண்ணுவது, இந்த டெய்லர் கம்பெனி அந்த மாதிரி. புதனுக்கு 2லே சந்திரன் இருந்தால் அது சிறப்பு. இந்த புதன் சூரியன் செவ்வாய் குருவுடன் புதன் இருந்தால் காயம்பட்ட அவயங்கள் உடையவன். இந்த புதனுடன் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் பூமாலை தயாரிப்பு தொழில், இந்த மாலை தயாரிச்சு வழங்குவத தொழிலா வச்சிருப்பாங்க. இந்த புதன் சூரியன் செவ்வாய் சனி குருவோடு இருந்தா கீழ்த்தரமான வேலை, இந்த ஸ்கேவஞ்சர் வேலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை, கூட்டுற வேலை. இந்த புதன் சூரியன் செவ்வாய் சனியோடு இருந்தா சொத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸுக்கு அலைகிறது, வண்டி தள்ளி புடைக்கிறது அப்படின்னு சொல்றது, ரிப்பேரான வண்டியை தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டுறது. இதே புதன் சந்திரன் சனி சுக்கிரன் செவ்வாயோட இருந்தால் மரம் வெட்டும் தொழில், மரத்தை வெட்டுற தொழில். புதன் சனியோட கூட்டு சேரக்கூடாது, புதன் சனி கூட்டு இருந்தால் அவருக்கு தத்து புத்திர யோகம் அப்படிங்கிறோம், இல்லாட்டி இவரே தத்து புத்திரனாக இருக்கலாம். புதன் சனி இணைந்திருப்பது கெடுதல். இந்த கையெழுத்து போடுறது பார்த்து போடணும்னு சொல்றது. புதன் சனி 11ல் இருந்தால் இயல் இசை நாடகம் சினிமா மூலம் வருவாய் கொண்டு வரும், இந்த செட்டு போடுறதுங்கிற வேலை. புதன் சனிய சனி பார்க்கறது சேர்ந்திருக்கிறத, சனி நட்சத்திரமான புதன் சனி இணைந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி இருந்தா அசுப பலன் அதிகம், கஷ்டம். இந்த ஜாதகர்கள் புதன் சனி இணைந்திருந்தால் யாருக்காவது ஜாமீன் போட்டான்னா கோர்ட்ல தான் போய் நிக்கணும். புதன் மேடு அப்படின்னு சொல்றோம், சுண்டு விரலுக்கு அடியிலே உள்ள அங்கலாஸ்டியில புதன் மேடு. இந்த மேடு நன்கு உயர்ந்து சதைப்பட்டுள்ளது, உப்பினதா இருந்தா அந்த ஜாதகர் போதைப் பொருள் நாடுபோராக மாறலாம், தூக்கம் வராமல் துன்பப்படலாம், நரம்பு தளர்ச்சிக்கு ஈடுபடலாம். புதன்மேடு மிதமான வளர்ச்சி இருந்திருந்தால் அவர் சகல சாஸ்திரங்களை கற்று உத்தியோகம் தொழில பட்டை கிளப்புவார். இந்த புதன் வாக்குஸ்தானம் அப்படிங்கிற சந்திரகேந்திரத்துல 1, 4, 5, 9, 10 இருந்தா ஜாதகருக்கு ஜோதிடம் சொல்லும் திறமை உண்டு. இந்த புதன் எப்படின்னா யாரையுமே ஒத்துக்கிறது இல்லை, தட் இஸ் த ப்ராப்ளம். உபய லக்கணம் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறோம், கேந்திராதிபத்திய தோஷம் தனுசு மீனத்துக்கு வருது. 7, 10 7ல் மாரகாதிபத்திய தோஷம், தனுசுக்கு மாரகாதிபத்திய தோஷம், மீனத்துக்கு பாதகாதிபத்திய தோஷம், நோய் நொடி நஷ்டம், மனைவியால பிரச்சனை. இப்ப தனுசு மீனத்துக்கு புதன் வலுக்க கூடாது. சூரியனும் புதனும் இருந்தா குறைந்த கேந்திர தோஷம், தனித்த புதன் இருந்தா கேந்திர தோஷம் அதிகம், மகாவிஷ்ணு வழிபடலாம். புதனும் குருவும் சேர்ந்திருந்தால் அதுவும் தோஷம்தான், கருட தரிசனத்தை பண்ணணும், ஆஞ்சநேயரை வணங்கிட்டே இருக்கலாம். புதன் சுக்கிரன் இணைந்து கேந்திரத்தில் இருந்தால் துளசி தீர்த்தத்தை குடிக்கலாம், இல்ல பெரிய திருவடி அப்படிங்கிற கருடாழ்வார் மீதுள்ள மகாவிஷ்ணு படம், மகாவிஷ்ணு கருடன் மேல இருக்கிற படத்தை வைத்தால் அந்த தோஷம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். செவ்வாய்க்கு 12லே புதன் வேதகர், நல்லவைகளை தடுக்கும் கெட்டவன். புதனுக்கு 3லே செவ்வாய் இருப்பது சிறப்பில்லை. இந்த மாதிரி புதன் ஓரை அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது, கடித தொடர்பு, பொருட்களை வாங்குவதற்கு, கணக்கு ஆரம்பிக்க, தேர்வு எழுத, வேலைக்கு மனு போட, பிராண இதிகாச ஜோதிட ஆராய்ச்சி, தரகு வேலை, நீதிமன்ற வழக்கு தொட, இதுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும். இந்த புதன் பார்த்தீங்கன்னா மாசி பங்குனி சித்திரை வைகாசியில சூரியனோட கூடி சஞ்சாரம் பண்ணும். இந்த ஆணி ஆடி ஆவணி புரட்டாசியில பார்த்தா சூரியனுக்கு முன்னால ஓடுவார். ஐப்பசி கார்த்திகை மார்கழி தேயில சூரியனுக்கு பின்னால போய் நிற்கிறார். இப்படி
அவர் இரட்டை வேடதாரி அப்படிங்கிறோம். அதாவது எப்போ எப்படி மாறுவார்னு தெரியாது. அப்பப்போ ஒரு நிலைப்பாடு, அது கிரகத்தின் நிலைப்பாடு தான். அதை நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது. இந்த புதன் வந்து பார்க்கும்போது வலுவு இல்லை அப்படின்னா நீங்க வெண்டைக்காய் சாப்பிடலாம். வெண்டைக்காய் புதன்கிழமை சாப்பிட்டு வரலாம். பச்சை பயிறு, வெண்டைக்காய், இல்லை வெந்தயத்தை வந்து குடிச்சிட்டு வரலாம். வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு காலையில குடிச்சிட்டு இருந்தா சிறப்பா இருக்கும். புதன் ஆதிபத்தியம் ஆனி மாசம், புரட்டாசி மாசம். இதுல வந்து புதனுக்கு நட்பு ரிஷபம், சிம்மம், துலாம், பகை கடகம், சமம் மேசம், விருச்சிகம். இந்த மாதிரி இது திதி சூனிய தோஷம். சதுர்த்தசி திதிக்கு புதன் வந்து சரியில்லை, அஷ்டமிக்கு சரி கிடையாது, பஞ்சமிக்கு மிதுனம் கன்னி திதி சூன்யமாகும். ஆத்திரேய கோத்திரம், பச்சை நிற மேனி. இப்ப பச்சை நிற பொருட்களை தானம் பண்ணலாம். இப்ப கோயிலுக்கு பச்சை நிற பொருட்கள் வைக்கலாம். இப்ப நம்ம சௌமியன் அப்படிங்கிற பொருள் பேர் உண்டு புதனுக்கு. புந்தி, மாலு, மாலவன். அண்ணாவுடைய புனை பெயர் சௌமியன் வச்சிருந்தார் பேரறிஞர் அண்ணா. இந்த தானு மாலையன் அப்படின்னு சுசீந்திரம் சாமிக்கு பேர். தானு மால், தானுனா சிவன், மால்னா பெருமாள், புதன் அப்படிங்கிறது. சூரியன் புதன் இருந்தா அவங்க வந்து பயங்கரமா படிச்சு பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்கன்னு சொல்றது. இந்த புதனை வலுப்படுத்த பெருமாளை தீவிரமாக வணங்கி வருவது உங்களுக்கு யோகத்தை தரும். புதன் சிலருக்கு நன்மையும் சிலருக்கு தீமையும் சொல்வது நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நட்சத்திரங்கிற திருவாதிர, சுவாதி, சதயம் இவங்களுக்கு வந்து புதன் திசை 44 வயசுல இருந்து, ஒரு 4ஆம் மாதம்னா 40 வயசு, 40 வயசுல இருந்து 46ல ஸ்டார்ட் ஆகும். அதுல வர புதன் வந்து அவங்களுக்கு வந்து நரம்பு பிரச்சனை, பக்கவாதம், முதுகெலும்பு பிரச்சனைகள், கண்டிப்பாக முதுகெலும்பை காலி பண்ணக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். இல்லைன்னா நரம்பு பிரச்சனைன்னு சொல்றது, ஸ்கின் ப்ராப்ளங்கள். இந்த மாதிரி சனி நட்சத்திரத்துக்கு புதன் மகா கெடுதல் பண்ணும். புதன் நட்சத்திரத்துக்கு ஆரம்பத்திலே வந்துடும், அது சிறப்பு தான். புதன் நட்சத்திரத்துக்கு நடந்து போறவன் கார்ல போவாங்க, கார்ல ஸ்கூலுக்கு போற மாதிரி அமைப்புல வந்து கொண்டு வரும். ஆயில்யம், கேட்ட, ரேவதிக்கு. கேது நட்சத்திரத்துக்கு புதன் தசை வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. சுக்கிரன் நட்சத்திரத்துக்கு புதன் தசை கம்மி, வாய்ப்புகள் இல்லை. சூரியன் நட்சத்திரத்துக்கு புதன் தசை ரொம்ப லேட்டா வரும், 60 வயசுக்கு மேல வரும். அப்போ அவங்க தலைவர் பதவி, தலைமை பதவியெல்லாம் அடையிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. இந்த சந்திரன் நட்சத்திரத்துக்கு புதன், சந்திரன் நட்சத்திரத்துக்கு புதன் யோகத்தை தருமா அப்படின்னு பார்த்தா, சந்திரன் நட்சத்திரத்துக்கு புதன் பெருசா யோகத்தை தராது, ரிட்டையர்டு லைஃப் ஓட்டுற மாதிரி பண்ணும். செவ்வாய் நட்சத்திரத்துக்கு புதன் வந்து சனி ரொம்ப மோசத்தை தரும். புதன்ல வந்து அவங்க சொந்தக்காரங்க, விலகின சொந்தங்கள் கூட இணையறதுக்கான அமைப்பை கொண்டு வரும். ராகு நட்சத்திரத்துக்கு புதன், ராகு நட்சத்திரத்துக்கு மோசத்தை தரும் சொல்லிட்டோம். செவ்வாய், ராகு. குரு நட்சத்திரத்துக்கு புதன் ஏமாளி ஆக்கிடும். குரு நட்சத்திரத்துக்கு புதன் அவன் வாழ்விலே முன்னேற்றத்தை தராது, அது வந்து அவன் ஒரு ஏமாளியாக கொண்டு வந்து சேர்க்கும். சனி நட்சத்திரத்துக்கு புதன் பூசம், அனுசம், உத்திரட்டாதி இவங்களுக்கு யோகத்தை தரும். இவங்களுக்கு லவ் மேரேஜ் எல்லாம் கொண்டு வரும் புதன் தசை சுக்கிர புத்தியில. சனி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பை சொல்கிறது. இந்த ஒரு ஜாதகர் 6/9/1988 புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம். 2018 இருந்து அவருக்கு வந்து புதன் புத்தி நடக்குது. இந்த புதன் புத்தியில ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு கம்பெனில ஏதோ ஆர்டர் எடுத்திருக்காராமா. அந்த ஆள், அந்த செக் பண்ணக்கூடிய ஆள் வர்றதுக்கு கையெழுத்தை வந்து ஒரு டூப்ளிகேட்டா
அவர் அப்ரூவ்டு மாதிரி இவரே போட்டதுனால கையெழுத்து பிரச்சனையினால வேலையை டெர்மினேட் பண்ணப்பட்டார். 2023 8வது மாசத்துக்கிட்ட இந்த ஃபோர்ஜரி கையெழுத்தினால அவர் டெர்மினேட் பண்ணப்பட்டு வேலையில இருந்து அப்புறம் அவர் இப்போ சைனா போயிட்டார். இந்த புதன் அப்படிங்கிறது இந்த கையெழுத்து பிரச்சனையை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்றோம். அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வங்கி பணியாளர், பேங்க்ல ஒர்க்கு, பேங்க்ல ஆபீசர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. 10/6/1960 11:30 மணி காலையிலே பிறந்திருக்கு. ஒரு மூல நட்சத்திரம், கன்னி லக்கணம், 10ஆம் இடத்திலே புதன். இவர் ராகு தசை புதன் புத்தியில இவருடைய பாஸ்வேர்ட்ல வேற ஒருத்தருக்கு பரிவர்த்தனை பண்ண வேண்டிய பணத்தை இன்னொருத்தருக்கு பண்ணிட்டார். அதாவது இப்போ எனக்கு 1 கோடி ரூபா பண்ணணும், ஒரு 60 லட்சம் ரூபா பண்ணணும் அப்படின்னா எனக்கு பண்ணாம வேற நம்பருக்கு ஏதோ மாற்றி பண்ணிட்டாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, அது நான் பண்ணலை, என் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி இன்னொருத்தர் பண்ணிட்டார் அப்படிங்கிறாரு. ஆனால் 2015 ஒரு வேலையில் டெர்மினேட் பண்ணப்பட்டார். பாதி சம்பளம் வருது, கேஸ் நடக்குது, பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஆனால் அவர் ரிட்டையர்டும் ஆயிட்டார். அந்த பணம் யார் எடுத்துட்டு யார் அக்கௌண்ட்ல விழுந்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஆள் ஒரு 60-70 லட்சம் வரவும் அதில் நல்லா தண்ணியை போட்டு நல்ல வாழ்க்கையில் பலான வேலைகள் பண்ணி என்ஜாய் பண்ணி உள்ள காசெல்லாம் காலி பண்ணிட்டான். இந்த ஆளை கண்டுபிடிக்க ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த பணம் காணாமல் போன விஷயம் அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆனது தவறாக டிரான்ஸ்ஃபர் ஆகிருந்தது. 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தெரிஞ்சிருக்கு. யார் அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னு அந்த ஆளை போய் பார்த்தா அவன் பூரா காசையும் காலி. அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு அவன் பழையபடி திரும்பி பேக் டு பெவிலியன் எல்லா காசையும் அனாவசியமாக செலவு பண்ணியிருக்கான். ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கொஞ்சம் பினாமியாக வீடெல்லாம் கட்டி மறைச்சிட்டான். அவன் பேரில் எதுவும் இல்லை. அவனை ஒன்றுமே செய்ய முடியாதனால இப்போ இவருக்கு அந்த பணத்தை இவர் திரும்பி கட்டணும். இந்த பணத்தை கட்டுறதுக்கு இவர்கிட்ட பணம் 60 லட்சம் கட்ட வாய்ப்பு இல்லை. அதனால் அப்படியே அந்த வேலையில் வந்து பாதி சம்பளம் வாங்கி 10 வருஷம் ஓட்டி ரிட்டையர்டும் ஆகிட்டார். அவருடைய பையன்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. வெளிநாடு போகிறதுக்கு முடியாது. அதாவது இருக்கு, அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இந்த ராகு தசையில் புதன் புத்தி அவருக்கு கொண்டு வந்தது. அது குருதசை வரைக்கும், குருதசை ஸ்டார்ட் ஆகிட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.